Hello friends, in today's video what we are going to do, we are going to pick a few questions. அதாவது UPSC Civil Services CSATல கேட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதில் இன்றைக்கி நாம் இன்ஃபரன்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் டைப் கொஸ்டின்ஸை எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் how to solve the CSAT questions and what are all the basic techniques to solve the CSAT questionsங்கிறதையும் இன்ஃபரன்ஸ்னா என்ன அசம்ஷன்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. So please see that video before seeing this video. So today we will solve inference and assumptions type question. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு பேசேஜ் எக்ஸாம்பிளாக எடுத்து அந்த பேசேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹவு டு அட்டெண்ட் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் கீவேர்ட். ஸோ அவர் ஃபஸ்ட்டு கீவேர்ட் விச் ஆர் கோயிங் டு சி இஸ் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்க்காக நம்ம 2018 CSATல கேட்ட ஒரு பேசேஜ் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ணுறப்போ நான் எப்பப்போலாம் பேசேஜ் காட்டுறனோ அப்போ யூ ஜஸ்ட் பாஸ் த ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக பேசேஜ் படிச்சிருங்க. படிச்சிட்ட பிறகு யூ கண்டினியூ இட். ஓகே, now I will give you the time, just pause the screen and read the passage. ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்க, இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் டயட்டிங் வந்து எபிடமிக் ஆகிடுச்சு. வேர்ல்டு வைடு எல்லாரும் டயட்டுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. எதுக்காகனா எல்லாருக்கும் வந்து பர்ஃபெக்ட் பாடி வேணும். எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் அ வே டு அட்டைன் தட் பர்ஃபெக்ட் பாடி வித் த 6 packs அண்ட் ஆப்ஸ் அண்ட் தி ஷேப். we are all different, பட் இந்த பேசேஜில் என்ன ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் வேறு, we are all different with respect to our ethnicity, genetics, family history, gender, age, mental and everythingல நம்ம ரொம்ப வேறான ஆட்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரே காமன் டயட் வச்சுக்கிட்டு ஒரே காமன் டயட் ப்ராக்டிசஸ் வச்சுக்கிட்டு எல்லாராலையும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பாடியை அச்சீவ் பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ தேர் வை வி டிஃபர் இன் வாட் ஃபுட்ஸ் வி டாலரேட் ஆர் சென்சிட்டிவ். ஒரு ஏரியாவில் ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு கிடைக்குது, அதை அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணால் இது சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ நம்ம ஏரியாவில் எந்த ஃபுட்டு சரியோ அந்த ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். தமிழ்நாட்டில் இல்லை சவுத் இந்தியாவில் எந்த ஃபுட்டு விளையுதோ அந்த ஃபுட்டு சாப்பிட்ணும். அதை வச்சுக்கிட்டு தான் டயட் நம்ம பிளான் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கணும்னா ஜாகிரபிக்கலி எந்த பாடி ஷேப் கரெக்டாக இருக்குமோ அந்த பாடி ஷேப்பில் தான் இருக்கணும். எல்லாருமே வந்து இந்த ரைட் பாடி, ரைட் ஃபிசிக்கு, 6 packs இதை நோக்கியே நம்ம போகக்கூடாதுங்கிறது தான் இந்த பேசேஜ் சொல்லுது. ஸோ வி ரியலி கேனாட் ரெடியூஸ் ஸோ மெனி காம்ப்ளெக்சிட்டிஸ் இன் ஒன் டயட் புக். ஒரு டயட் புக் இல்லை ஒரு டயட் அட்வைஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு எத்தனிசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு இண்டிவிஜுவலோடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டயட்டை பிளான் பண்ணணும். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபெயிலியர் ஆஃப் டயட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு. இதனால தான் வந்து ஒபிசிட்டியை க்யூர் பண்ணவே முடியல. வேர்ல்டு வைட் நம்ம என்ன டயட் பிளான் பண்ணாலும் அதெல்லாம் ஃபெயிலியராக போகுது. Unless the reason for the weight gain are well understood and addressed, unless the habits are changed permanently, no diet is going to succeed. So இப்போ நம்ம இந்த பேசேஜ் படிச்சிட்டோம். இதோட மைய கருத்து எதை பற்றி பேசுது? மைய கருத்து ஆஃப் திஸ் பேசேஜ் என்ன? ஒன் பர்ஃபெக்ட் டயட். இந்த ஒன் பர்ஃபெக்ட் டயட் வந்து will not fit. டயட் இஸ் நாட் ஒர்க்கிங். கரெக்டா? ஸோ இதோட மைய கருத்து டயட் சார்ந்து இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் டயட் பற்றி பேசுது. இந்த ஒரு டயட் ஏன் செட் ஆகாதுங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம டயட்டை மாற்றணும், ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி டயட் கொண்டு வரணும் நீங்கள் வராங்க. ஸோ மைய கருத்தே வந்து டயட் பற்றி தான். ஒன் பர்ஃபெக்ட் டயட் வில் நாட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேரியஸ் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு எத்தனிசிட்டியும் வேறு அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏரியாவில் இருக்கிற ஃபுட்டு வேறு, ஒரு ஏரியாவோட ஜெனட்டிக்ஸ் வேறு. ஸோ அந்த மாதிரி வந்து சப்போர்ட்டிவ் பாயிண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த நம்ம மெயின் பேராகிராஃப்க்கு என்ன சொல்யூஷன் என்ன கொடுக்குறாங்க, அன்லஸ் தி ரீசன் ஃபார் தி வெயிட் கெயின் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆர் பர்மனெண்ட்டாக நம்ம ஹேபிட்ஸ் மாற்றலைன்னா நம்ம எந்த டயட்டும் வேலை செய்யாதுங்கிறது கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த பேசேஜஸ். நவ் லெட் us see the question. ஸோ which of the following is the most logical and rational inference? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவங்க கொஸ்டின் வந்து which of the following is the inference that can be made from passage கேட்டிருக்கலாம். அது என்ன, மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் மோஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு வருதுன்னா அதுக்கு மீனிங் என்ன? மோஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு மீனிங் வருதுன்னா நிறைய விஷயம் பாசிபிள், அதில் இதுதான் சிறந்தது. திஸ் இஸ் மோஸ்ட் பாசிபிள். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் பாசிபிள் வே டு டூ அ திங். நிறைய விஷயங்கள் பாசிபிள், அதில் இதுதான் மோஸ்ட் பாசிபிள். ஸோ மோஸ்ட்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, வெறும் இன்ஃபரன்ஸ்னு கேட்டால் 4 ஆப்ஷனில் ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். பட் மோஸ்ட்னு கேட்குறாங்கன்னா வேறு ஒரு சில 2 ஆப்ஷன்ஸும் சரியாக இருக்கலாம், 2 ஆப்ஷனும் இன்ஃபரன்ஸாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒன்று தான் வந்து மோஸ்ட் லாஜிக்கல், மோஸ்ட் ரேஷ்னல். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங்னா, நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டீமுக்கு வந்து நம்ம வந்து எஃபிஷியன்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் ரோஹித் சர்மா இருக்கார், விராட் கோலி இருக்கார். அதே மாதிரி வந்து வி ஆர் ஹேவிங் அஜிங்கியா ரஹானே அட் another சைடு. வி ஆர் ஆல்சோ ஹேவிங் MS தோனி.
இந்த மாதிரி 4 பேர் வந்து டீமில் இருக்காங்க. ஆனால் இதில் மோஸ்ட் எஃபிஷியண்டான ஒரு ஆளை தான் கேப்டனாக போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக விராட் கோலி as கேப்டன். ஸோ இதில் மோஸ்ட் எஃபிஷியண்டான ஆள் விராட் கோலி, அதனால் அவரை கேப்டனாக போடுறாங்க. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி வேர்டு மோஸ்ட். 4 பேரும் வந்து ஈக்குவலி குட் ஆளாக இருந்தாலும் 4 பேரில் மோஸ்ட் குட்டாக இருக்கிறது இவருங்கிறதுனால இவரை போடுறாங்கிறது தான் அதோட மீனிங். ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். ஐம் நாட் விராட் கோலி தோனி ஃபேனா விராட் கோலி ஃபேனா அதுக்குள்ளே போவேனா, ஐம் ஜஸ்ட் கிவிங் வித் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்ஃபரன்ஸ். நான் இன்ஃபரன்ஸ்னா ஆல்ரெடி சொன்னேன். இந்த பேசேஜை படித்த பிறகு இந்த பேசேஜோட மையக்கருத்து என்னங்கிறது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறது தான் வந்து இன்ஃபரன்ஸ். ஸோ இதோட மையக்கருத்து என்னது? ஒபிசிட்டி ஹேஸ் பிகம் அன் எபிடமிக் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ இங்கே வந்து ஒபிசிட்டிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. எங்கே பேசியிருக்காங்கன்னா இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளால் ஒபிசிட்டியை குணப்படுத்த முடியலைன்னு சொல்கிறாங்களே தவிர அது எபிடமிக் ஆகிடுச்சுன்னு சொல்லலை. டயட்டிங்கை தான் எபிடமிக்னு சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாகவே ராங். ஸோ இந்த மாதிரி நம்ம ராங் ஆன்சரை எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, இங்கே ஒபிசிட்டி ஹாஸ் பிகம் எபிடமிக்னு சொல்லவே இல்லை, டயட்டிங் ஹாஸ் பிகம் எபிடமிக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு. a lot of people are obsessed with attaining a perfect body. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக. ஸோ எவ்ரி ஒன் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் அ வே டு அட்டைன் த பர்ஃபெக்ட் பாடி. ஸோ இங்கே எவ்ரி ஒன்னு இருக்குது, இங்கே லாட் ஆஃப் பீப்புள்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஜென்ரலைஸ்டாக தான் சொல்கிறாங்க, ப்ளூரலில் தான் சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டானோடனே ஆன்சர் பின்னு மார்க் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, பி கரெக்டாக பட்ட உடனே நமக்கு என்ன பண்ணிடணும், பி தான் ஆன்சர்னு மார்க் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே வந்து மற்ற 3த்தையும் எலிமினேட் பண்ணி இது 3 ராங்குன்னு தெரிஞ்சால் தான் இது ரைட்டுன்னு நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும். ஒபிசிட்டி இஸ் எசென்ஷியல் அண்ட் இன்க்யூரபிள் டிசீஸ். ஸோ இங்கே ஒபிசிட்டியை நம்மளால் குணப்படுத்த முடியாததுக்கு காரணம் என்ன? எல்லாரும் ஒரே டயட்டை ஃபாலோ பண்ணுறோம், அதனால் வந்து சொல்கிறாங்களே தவிர ஒபிசிட்டி இஸ் அன்க்யூரபிள்னு சொல்லவே முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கேன். இன்க்யூரபிளுங்கிறது எக்ஸ்ட்ரீமுங்க, அது க்யூர் பண்ணவே முடியாதுங்கிறது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே அது தப்புன்னு தான் அர்த்தம். ப்ளஸ் இங்கே என்ன சொல்லலாம், டயட்டை மாற்றி ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணால் இதை மாற்றிடலாங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் க்யூரபிள் தான். பேசேஜோட அடுத்த லைன்லேயே இட் இஸ் க்யூரபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனாலே இது தப்பு, ப்ளஸ் க்யூரபிளாகவும் இருக்குது, அதனால் இது தப்பு. ஸோ இது ராங். There is no perfect diet or one solution for obesity. ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து அதுதான் நம்ம மையக்கருத்தோட அலைன் ஆகுது. ஒன் பர்ஃபெக்ட் டயட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ the practice of diet becoming everyone are aiming for perfect body. We are all different. Okay, எல்லாரும் வேறு. thereby we also different in what we eat. So we really cannot reduce the complexities with one diet or one diet book. ஸோ இது ஃபுல்லாகவே டயட் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பியும் சரியாக படுது, டியும் சரியாக தப்பு இருக்குது. கரெக்டாக இப்போ பியும் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒப்சஸ்ட் வித் அட்டைனிங் பர்ஃபெக்ட் பாடி, அதுவும் சரி தான், இதுவும் சரி தான். இப்போ தான் இங்கே மோஸ்ட்டுக்கான மீனிங்கே வருது. இப்போ இது ரெண்டுத்தில் எது வந்து மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னலுங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து பேசேஜில் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் பேசேஜோட மையக்கருத்து வந்து டயட் சார்ந்தது தான். இந்த பேசேஜ் மையக்கருத்து என்ன சொல்லுது, எல்லாரும் வந்து ஒரே டயட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒபிசிட்டியை கியூர் பண்ண முடியாது. ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி we have to plan diet. ஸோ there is no one solutionங்கிறது தான் சொல்ல வருது. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக தான் வந்து லாட் பீப்புள் ஆர் அப்சஸ்டுன்னு வித் த பர்ஃபெக்ட் பாடிங்கிறது சொல்கிறாங்களே தவிர இட் இஸ் நாட் தி இன்ஃபரன்ஸ். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் டி தான். இது ரெண்டுமே சரியாக இருந்தாலும், பியும் சரி டியும் சரியாக இருந்தாலும், டி இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் லாஜிக்கல் வர இடத்துல 2 சரியாக படலாம். அதில் எது மிக சரியானதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு இன்னொரு க்ளூ என்னதுன்னா, நீங்கள் இந்த பர்ஃபெக்ட் பாடிங்கிறது இங்கே மட்டும்தான் பேசுகிறாங்க. எவ்ரி ஒன் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் வே டு அட்டைன் பர்ஃபெக்ட் பாடிங்கிறது இங்கே பற்றி மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் ப்ராக்டிசிங் ஆஃப் டயட் இங்கே சொல்கிறாங்களா? அகைன் திருப்பி டயட் பற்றி எல்லாருக்கும் ஒரே டயட் இருக்க முடியாது, எல்லாருக்கும் வேறு டயட்டை நீங்கள் சொல்கிறாங்களா? ஸோ ஒரு டயட் புக் இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறாங்களா? ஸோ அன்லெஸ் வி சேஞ்ச் அவர் அண்டர்ஸ்டாண்ட் தி ரீசன்ஸ் ஃபார் வெயிட் கெயின் அண்ட் சேஞ்ச் அவர் ஹேபிட்ஸ். என்ன ஹேபிட்? டயட்டிங் ஹேபிட். ஸோ திருப்பி டயட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ டயட் பற்றி தான் பேசேஜ் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி த மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வி ஹவ் டு ஐடென்டிஃபை த மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஸோ எந்த ஒரு பேசேஜ் படித்தாலும் ஃபஸ்ட்டு மையக்கருத்து என்ன, சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் டயட் ஆர் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் டைப். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெசேஜ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ரைட் மெசேஜுங்கிறது அந்த மெசேஜ்ங்கிற மாதிரி டைப் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல், ரேஷ்னல் அண்ட் க்ரூஷியல் மெசேஜ் ஆஃப் த பேசேஜ். ஸோ இந்த பேசேஜ் என்ன மெசேஜ் சொல்ல வருதுங்கிற இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து தான் வந்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் 2018 CSAT கொஸ்டின் பேப்பர். நவ் ஜஸ்ட் பாஸ் த ஸ்க்ரீன் அண்ட் ரீட் த பேசேஜ். ஸோ இந்த பேசேஜோட மைய கருத்து என்னதுன்னா,
மோனோகல்ச்சர் ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் வெரி குட் ரிஸ்க். மோனோகல்ச்சர்னா என்ன? ஒரே விதமான கிராப்பை எல்லாரும் கல்டிவேட் பண்ணுறது. இப்போ எல்லாரும் ரைஸே பண்ணுறது, இல்லை எல்லாரும் வீட்டே க்ரோட் பண்ணுறது தான் மோனோகல்ச்சர். ஒரு லார்ஜ் லேண்டில் ஒரே டைப் ஆஃப் கிராப். ஸோ மோனோகல்ச்சர் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் இட் இஸ் அ வெரி கிரேட் ரிஸ்க். ஏன்னா ஒரு சின்ன டிசீஸ் ஆர் பெஸ்ட் வந்தாலே என்டையர் பாப்புலேஷன் வில் பி டெஸ்ட்ராய்டு, என்டையர் ஃபுட் ப்ரொடக்ஷன் வில் பி அட் தி ட்ரெத். ஸோ ப்ளஸ் வந்து ஃபியூச்சரில் ஃபுட்டுக்கு டிமாண்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மோனோகல்ச்சர் இஸ் கிவிங் அஸ் அ ரிஸ்க். இப்போ ஒரு சடனாக ஒரு பெஸ்ட் வந்துச்சுன்னா எல்லா ப்ரொடக்ஷனும் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஃபுட் இல்லாமல் போயிடும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் பாப்புலேஷன் வேறு 2050 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரிஸ்க் போதாதுக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் வந்து இஸ் ஃபர்தர் இஸ் ஆடிங் அப் த ரிஸ்க். கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆடிங் அப் த ரிஸ்க். த ரிஸ்க் ஆர் மேக்னிஃபைடு பை கிளைமேட் சேஞ்ச். As the planet warms and monsoon rains intensify, farmlands in Asia will flood and North America will suffer drought. Okay, and crop diseases will spread. ஸோ இந்த பேசேஜோட மைய கருத்து என்ன? மோனோகல்ச்சர் வந்து ரிஸ்க் ஆனது, இதனால் வந்து ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ வரும். இதை வந்து கிளைமேட் சேஞ்ச் இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுது. இதுதான் வந்து இதோட மைய கருத்து. மோனோகல்ச்சர் இஸ் ரிஸ்கி, ஸோ அதனால் ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூ வருது. ஸோ இது கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறது தான் மைய கருத்து. இந்த கிளைமேட் சேஞ்ச் இன்டென்சிஃபை எப்படி பண்ணுதுங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான், எப்படி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்கிறாங்களே என்னதுன்னா, ஏஷியாவில் ஃப்ளட் வரும், நார்த் அமெரிக்காவில் மோர் ட்ராட்டுங்கிறது எக்ஸாம்பிளாக தான் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் just an example to show how the climate change will affect the food production ஒழிய இது மெயின் கருத்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் how the passage is. Now they are asking us for the most logical, rational and crucial message. இந்த பேசேஜில் என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க? ஸோ மெசேஜ்னா வந்து the main idea of the passage. Okay, that is monoculture is always risk creating and it is risk is intensified by climate change. ஸோ இதில் மெசேஜ் என்னதுன்னா, ப்ரிசர்விங் கிராப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி இஸ் இன்சூரன்ஸ் அகேன்ஸ்ட் த எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மோனோகல்ச்சர் இல்லாமல் கிராப்பை டைவர்ஸாக நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச்லேருந்து தப்பிக்கலாங்கிறதான் உங்களுக்கு புரிய வருது, இன்டைரக்ட் மெசேஜ். ஸோ இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியாது, கரெக்டு தான், பட் ஸ்டில் வி வில் ஹோல்ட். வி ஹேவ் டு எலிமினேட் தி அதர் த்ரீ. டிஸ்பைட் தி கிரேட் ரிஸ்க், monoculture is the only way to ensure the food security. So monoculture is the only way to ensure food security ன்னு சொல்லவே இல்லை. பேசேஜில் சொன்னப்பட்டிருக்க கருத்துக்கு டோட்டலாக ஆப்போசிட் ஆனது. டிஸ்பைட் த கிரேட், மோனோகல்ச்சர் இஸ் the only way to ensure food security. இல்லை, மோனோகல்ச்சர்னால தான் ஃபுட் செக்யூரிட்டி த்ரெட்டில் இருக்குது. More and more genetically modified crops can save the world from impending shortages. ஸோ genetically modified crops பற்றி இங்கே பேசவே இல்லை, ஒரு டெக்னாலஜி பற்றியும் பேசவே இல்லை. ஸோ பேசாத அன்ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே வர்றதுனால இது தேவையில்லை. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் நிறைய வரதுனால டைவர்சிட்டி அதிகமாகும் தான், அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் தான். பட் அது நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்டர்னல் நாலேஜ். இதுதான் நான் சொன்னது, எக்ஸ்டர்னல் நாலேஜ் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நம்ம என்வாரன்மெண்ட் படித்ததுனால நமக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் இந்த பேசேஜ் இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இது தப்பு. Asia and North America will be first sufferers from climate change and the consequent of shortage of food. இது ட்ரூ தான். பேசேஜ் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஏஷியா நார்த் அமெரிக்கா வில் பி worst sufferers of climate change. இங்கே வந்து கடைசியில் இதான் சொல்கிறாங்க, நார்த் அமெரிக்கா வில் சஃபர் மோர் அண்ட் ஏஷியா வில் பி சஃபரிங் பை த ஃப்ளட். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறாங்க, இது மெசேஜ் கிடையாது. இந்த பேசேஜோட மெசேஜ் வந்து ஏஷியாவும் நார்த் அமெரிக்காவும் வந்து கிளைமேட் சேஞ்சினாலையும் ஃபுட் செக்யூரிட்டினாலையும் சஃபர் ஆக போகிறத பற்றி பேசுகிறாங்க கிடையாது. இந்த பேசேஜோட மெயின் எய்ம் என்னதுன்னா, மோனோகல்ச்சர் இஸ் ரிஸ்க். மோனோகல்ச்சருங்கிற ரிஸ்க் இருக்கிறதுனால ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். இது கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னும் அதிகப்படுத்துதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஏஷியாலையும் நார்த் அமெரிக்காலையும் கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை வருங்கிறது சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து கரெக்டாக இருந்தாலும் திஸ் இஸ் நாட் தி மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் அண்ட் க்ரூஷியல். ஸோ இங்கே வந்து க்ரூஷியலுங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இது க்ரூஷியல் மெசேஜ் கிடையாது, இது ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ க்ரூஷியல் மெசேஜ் என்னதுன்னா, ஜெனட்டிக் டைவர்சிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஷுவர்லி வி கேன் ப்ரிவென்ட் தி கிளைமேட் சேஞ்ச். அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் டைவர்சிட்டி பற்றி டேரெக்டாக இதில் பேசலை, பட் மோனோகல்ச்சர் இஸ் ரிஸ்கின்னு சொல்கிறதுனால என்ன அர்த்தம், ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருந்தால் தான் கிளைமேட் சேஞ்ச்லேருந்து வெளியே வர முடியுங்கிறது மீனிங். ஸோ இது டேரெக்டாக இதை பற்றி பேசியிருந்தாலும் திஸ் இஸ் நாட் தி க்ரூஷியல் மெசேஜ். க்ரூஷியல் மெசேஜ் இஸ் அபவுட் how to come out of the climate change. So A is the answer here. Okay, so நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து assumption type question. Already வந்து we saw inference. Now let us understand what is the meaning of this word assumption. So இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்திருக்கேன்னா 2015 CSAT, அதாவது 2015 வந்த CSAT question ஒன்று எடுத்திருக்கேன். So let us read the passage, pause and read the passage. So இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, if
மெனி பீப்புள் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் இஃப் வி கட் அவர் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வெப்பன் பில்டிங் வி கேன் கிரியேட் அ கிளைமேட் ஆஃப் பீஸ். நம்ம டிஃபென்ஸ்க்கு செலவு பண்ணாமல் இருந்தாலே நமக்கு நாடு எப்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபென்ஸ்க்கு நிறைய செலவு பண்ணுறதுனால தான் நிறைய வார் வருது. டிஃபென்ஸ்க்கு செலவு பண்ணாமல் இருந்தாலே if we cut down the defense expenditure on weapon building we can create a climate of peace with our neighbors, subsequently reducing the conflict and creating a no war situation. இப்போ நம்ம வந்து நிறைய டிஃபென்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கிறோம், ஃப்ளைட்ஸ் ஏர்க்ராஃப்ட் வாங்கி வைக்கிறோம், ஷிப் வாங்கி வைக்கிறோம். இதை பார்த்துட்டு பாகிஸ்தான் இன்னும் நிறைய வாங்குறாங்க. இதனாலே ரெண்டு பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ இதுலக்குள்ளே நம்ம செலவு பண்ணாமல் இருந்தாலே நமக்கு என்ன ஆகிடும், நம்ம இவ்வளோ வெப்பன்ஸ் வாங்க மாட்டோம், இதனால் பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். டிஃபென்ஸை செலவு பண்ணாமல் இருந்தாலே கான்ஃப்ளிக்ட் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. பட் இந்த பாசேஜ் வந்து ஒரு அசர்ஷன் தான் அது கொடுத்துருக்காங்க. பட் மெயின் மீனிங் என்னதுன்னா, பீப்புள் ஹூ ப்ரொக்ளைம் சச் ஐடியாஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாருன்னா அவங்க எதர் விக்டிம்ஸ் ஆஃப் வாராக இருப்பாங்க ஆர் ப்ராபகேட்டர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். இவங்க எதர் வந்து வாரனால அஃபெக்ட் ஆகிறவங்களாக இருப்பாங்க. இந்த மெனி பீப்புள் வாரால் அஃபெக்ட் ஆனவங்களும் இல்லை வாரை பற்றி தப்பான ஒரு ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் மைண்டில் வச்சுருக்கவங்க தான் இப்படி பேசுவாங்க. ஸோ ஆனால் இவங்க சொல்கிறது சரியில்லைங்கிறது தான் இந்த பேராகிராஃப் சொல்ல வருது. ஓகே, இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வருது, வாரில் விக்டிமானவங்களும் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட், அதாவது தப்பாக வாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் தான் இப்படி சொல்லுவாங்க. பீப்புள் ஹூ ப்ரொக்ளைம் சச் ஐடியாஸ் ஆர் எதர் விக்டிம்ஸ் ஆஃப் வார் ஆர் ப்ராபகேட்டர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டே ஃபால்ஸுங்கிற மாதிரி இந்த பேசேஜ் முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு தி அபோவ் பேசேஜ் விச் இஸ் த மோஸ்ட் வேல்யூட் அசம்ஷன். ஸோ அசம்ஷன்னா என்னதுன்னா, பேசேஜில் டைரெக்டாக சொல்லப்படாத ஒரு விஷயம் இன்டைரக்டாக இது சாத்தியமோங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறது, அதுதான் அசம்ஷன். இன்ஃபரன்ஸ்னால் டைரெக்டாக மைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே, அதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் வேலிட் அசம்ஷன். பில்டிங் த வெப்பன் சிஸ்டம் பை அஸ் ஹாஸ் இன்ஸ்டிகேட்டட் அவர் நெய்பர்ஸ் டு வேஜ் வார் அகெயின்ஸ்ட் அஸ். ஸோ நாம் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறதுனால தான் வார் வருதுங்கிறது இதோடைய டைரக்ட் மீனிங். இது வந்து இந்த ஆர்குமெண்ட்டே தப்புங்கிற மாதிரி கடைசியில் வந்து ஆத்தர் முடிக்கிறாரு. ஸோ இது ரைட்டான அசம்ஷனாக இருக்காது. நம்ம அதிகமான வெப்பன்ஸ் வச்சிருக்கிறதுனால தான் நெய்பர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்கிறது யாரோட பிலீஃப், இந்த மெனி பீப்புளோட பிலீஃப் அது. ஸோ அது வந்து ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்னு வந்து ஆத்தர் சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன். திஸ் இஸ் நாட் தி ரைட் அசம்ஷன். ஆத்தர் இந்த அசம்ஷனை எடுக்கவே இல்லை. The greater spending on weapon building by us would lessen the possibility of armed conflict. ஸோ இது வந்து சரியாக இருக்கலாம். ஏன்னா இதில் ஆத்தர் என்னங்க சொல்ல வராரு, அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஆக்சுவலி இந்த மெனி பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வாருக்கு நிறைய டிஃபென்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருதுன்றாங்க. பட் ஆத்தர் அது பொய்யின்றாரு, இல்லைன்றாரு. அப்போ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு இன்டைரக்டாக ஆத்தரோட அசம்ஷன் என்னவா இருக்குன்னா, வாருக்கு நிறைய செலவு பண்ணுறதுனால தான் பிரச்சனையே இல்லாமல் இருக்குங்கிறது சொல்ல வராரு. கரெக்டாக இங்கே இவங்க இந்த மெனி பீப்புள் என்ன சொல்ல வராங்க, வாருக்கு நிறைய செலவு பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருதுன்றாங்க. ஆனால் வாருக்கு நிறைய செலவு பண்ணுறதுனால தான் பிரச்சனை வரலங்கிறது ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ வாருக்கு நிறைய நம்ம செலவு பண்ணாதான் நாமளும் நிறைய வெப்பன் வச்சுருப்போம், அவங்களும் நிறைய வெப்பன் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் நிறைய வெப்பன் வந்தால் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்கிறது யோசிப்பாங்க, லைக் இந்தியா சைனா மாதிரி. ஸோ அதான் வந்து ஆத்தர் சொல்ல வராரு. இப்போ இங்கே வாங்க, the greater the spending on weapon building by us would lesser the possibility of armed conflict with our neighbors. ஸோ இதை வந்து டேரக்டர் ஆத்தர் சொல்ல, பட் பேசேஜ் படித்ததுனால ஓகே ஒரு வேளை ஆத்தர் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரோன்னு நாம நினச்சிக்கிறோம். நிறைய வாருக்கு ஸ்பெண்ட் பண்ணால் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் வராதுங்கிறது ஆத்தர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, இதுதான் அவரோட அசம்ஷனாக இருக்கலாம் நாம நினைக்கிறோம். ஸோ இதை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இட் இஸ் நெசசரி டு ஹேவ் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வெப்பன் சிஸ்டம் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணோன்னா வி ஷுட் ஹாவ் த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வெப்பன் சிஸ்டம். ஸோ இது வந்து ஆத்தர் வந்து டேரெக்டாக வந்து அவர் சொல்கிற இன்ஃபரன்ஸ், இது வந்து அசம்ஷன் கிடையாது, டேரெக்டாக இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வெப்பன் சிஸ்டம் பற்றியும் வந்து பொதுவாக பேசப்படலை. ஸோ அதனால் இது வந்து ஹோல்டில் வச்சுப்போம். மெனி பீப்புள் இன் இந்தியா பிலீவ் தட் வி ஆர் வேஸ்டிங் அவர் ரிசோர்ஸஸ் இன் ஆன் வெப்பன் பில்டிங். ஸோ மெனி பீப்புள் இன் இந்தியா பிலீவ் தட் வி ஆர் வேஸ்டிங் த ரிசோர்ஸஸ் ஆன் வெப்பன் பில்டிங்கிறது டேரெக்டான பேசேஜில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அது அசம்ஷன் கிடையாது. இதுதான் டைரக்ட் ஃபேக்ட் விச் இஸ் டிஸ்கஸ்ட் இன் த பேசேஜ். ஸோ இதை நம்ம இன்டைரக்டாக புரிஞ்சிக்கல, ஸோ அதனால் இது வராது. அசம்ஷனை இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது, இது டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. மெனி பீப்புள் இன் இந்தியா பிலீவ் தட் வேஸ்டிங் அவர் ரிசோர்ஸஸ் ஆன் வெப்பன் பில்டிங்னு டேரெக்டாக சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் வந்து பேசேஜில் ஆத்தர் இல்லைன்னு சொல்கிறாரு, இதையும் தான் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் டி வராது. இப்போ உங்களுக்கு எதர் பியா வரலாம் இல்லை சியா வரலாம். The greater the spending on weapon building by us would lesser the possibility of armed conflict. நம்ம நிறைய செலவு பண்ணால்
கான்ஃப்ளிக்ட் குறையுங்கிறது ஒரு அசம்ஷன். இட் இஸ் நம்ம நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வச்சிருந்தா நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகுங்கிறது இன்னொரு ஆர்குமெண்ட். இது ரெண்டுத்துல எது மோஸ்ட் வேலிட் அசம்ஷன்? இதுதான் மோஸ்ட் வேலிட் அசம்ஷன். பி இஸ் த ஆன்சர் தென் சி. ஏன்னா இந்த இடத்துல வந்து இட் வுட் லெசன் தி பாசிபிலிட்டி ஆஃப் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், we can create a climate of peace and subsequently reduce the conflict. ஸோ நிறைய வெப்பனுக்கு செலவு பண்ணாதான் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் குறையுங்கிறது ஆத்தரோட ஒப்பீனியன், அசம்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்யூப்மெண்ட் பற்றி எங்கேயுமே பேசலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை விட இதுதான் ரைட் ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பற்றி இங்கே பேசலை, நேஷனல் செக்யூரிட்டி பற்றி இங்கே பேசலை. இங்கே ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர நேஷனல் செக்யூரிட்டி பற்றி பேசவே இல்லை. ஸோ திஸ் மைட் பி த மோஸ்ட் வேலிட் ஆர்குமெண்ட், சாரி அசம்ஷன். ஏன் இது ரைட் அசம்ஷன்னா, இந்த பேசேஜில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, மெனி பீப்புள் திங்க் தட் வெப்பனுக்கு நிறைய செலவு பண்ணால் இஃப் வி ஸ்பெண்ட் மோர் ஆன் வெப்பன்ஸ் தட் வில் லீட் டு வாட், தட் இஸ் லீடிங் டு கான்ஃப்ளிக்ட். ஸோ அதனால் ஸ்பெண்டிங்கை குறைங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் ராங்குன்னு வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பேசேஜோட மெயின் ஐடியா. ஸோ இது ஏன் அப்போ ஆத்தருக்கு என்ன இன்டெரக்டாக அசியூம் பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஸ்பெண்டு பண்ணாதான் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் குறையுங்கிறது ஆத்தரோட பிலீஃப். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறத அவர் அகெயின்ஸ்டாக யோசிக்கிறாரு. ஸோ திஸ் வில் பி த ரைட் அசம்ஷன். ஸோ ஆத்தர் இந்த பிலீஃப் தான் வச்சிருக்காருன்னு நமக்கு கெஸ் பண்ணுறோம். இது டேரெக்டாக சொல்லலைனாலும் திஸ் இஸ் வாட் வி ஆர் கெஸ்ஸிங். ஸோ அசம்ஷனுங்கிறது பேசேஜை வச்சுக்கிட்டு நம்ம கெஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர டேரெக்டாக எக்ஸ்பிளிசிட்டாக பேசேஜில் மென்ஷன் பண்ணதாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏவும் டியும் டேரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க பேசேஜ்லேயே. மெனி பீப்புள் இன் இந்தியா பிலீவ் பில்டிங் வெப்பன் சிஸ்டம் பை அஸ் ஹஸ் இன்ஸ்டிகேட்டட் அவர் நெய்பர்ஸ் ஃபார் ஆல். இது டேரெக்டாக சொன்னது. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து இன்ஸ்டிகேட்டட் வார்ஸ் ஆனஸ் பற்றி நான் பேசவே இல்லை. வார் நிறைய வந்ததுங்கிறதுக்கு பற்றியும் பேசவே இல்லை. ஸோ அதனால் வந்து திஸ் கேனாட் பி இது. ஸோ இது ரெண்டும் தான் வந்து இன்டைரக்ட் மீனிங். அதில் இது ஏன் டைரக்ட் மீனிங் நம்ம எடுக்கிறோன்னா ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்னால. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் எக்ஸாம்பிள் பேசேஜ் ஃபார் அசம்ஷன். இந்த பேசேஜ் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள் அண்ட் வில் கண்டினியூ இட். பாஸ் அண்ட் ரீட் இட். ஸோ இப்போ இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதோட மைய கருத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் லாட் ஆஃப் சில்ட்ரன் டை பிகாஸ் ஆஃப் டயரியா. ஓகே, டயரியல் டெத்தில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, மெயின்லி பிகாஸ் ஆஃப் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, use of contaminated food and contaminated water is the main reason for diarrheal death. So use of contaminated groundwater, unsafe chemicals, agriculture, poor hygiene and storage. ஸோ இதோட மைய கருத்து என்னதுன்னா, கண்டாமினேட்டட் வாட்டர்னால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுதான் இதோட மைய கருத்து. அந்த கண்டாமினேட்டட் வாட்டர்னால எப்படி இறந்து போகிறாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகிறதுனால, கெமிக்கல்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்னால, புவர் ஹைஜீன் இன் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபுட்ஸ்னாலையும், அன்குக்டு ஃபுட்டு லைக் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் வந்து குக்டு ஃபுட்டை வந்து ஒழுங்காக வைக்கிறப்போ, லைக் தெருவில் நமக்கு இந்த கையேந்தி பவன்லாம் வாங்கி சாப்பிட்றோம், அங்கே இருக்கிற ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காரணங்களாக சொல்கிறாங்க. ஸோ மெயின் இது வந்து டயரியல் டெத்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட் ஆஃப் வாட்டர். இது மெய்ய கருது. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற கருத்துக்கள் இது. ஸோ இந்த ஃபுட் கண்டாமினேஷனையும் டயரியல் டெத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணுங்கிறதுக்கு அடுத்த செட் ஆஃப் பாயிண்ட் சொல்கிறாங்க. பீப்புள் ஷுட் ஹாவ் அவேர்னஸ் அபவுட் அடல்ட்ரேஷன். ஓகே, அடல்ட்ரேஷன்னா என்ன, எப்படி வந்து கலப்படம் நடக்குதுங்கிறத பற்றி அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு அடல்ட்ரேஷன் கண்டுபிடிச்சா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒழுங்கான அத்தாரிட்டிஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபுட் சர்வைலன்ஸ், அதாவது சர்வைலன்ஸ் ஆஃப் ஃபுட்போர்ன் டிசீசஸ் இன்வால்வ்ஸ் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷன், ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கன்சிடரிங் த அர்பன் பாப்புலேஷன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபார் இட்ஸ் டெய்லி மீல்ஸ், இன்வெஸ்டிங் இன் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ மக்களுக்கு அடல்ட்ரேஷன் பற்றி அவேர்னஸ், அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி, அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃபுக்கு வந்து ஒழுங்கான ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து ஒழுங்கான ஹைஜீனிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாங்கிறதுக்கு ஒழுங்கான ட்ரைனிங்கும் கொடுக்கணும். ஸோ இப்படி பலவிதமான மெஷர்ஸ் எடுத்தால் இந்த டயரியல் டெத்ஸை குறைக்கலாங்கிறது தான் இந்த பேசேஜ் வந்து சொல்ல வருது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பேசேஜ். நவ் லெட் அஸ் கோ டு த கொஸ்டின். ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி அபவ் பேசேஜ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஹவ் பீன் மேட். இதில் என்னென்னலாம் அசம்ஷன்? ஃபுட் சேஃப்டி இஸ் அ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ அண்ட் கால்டு ஃபார் மல்டிப்ராங்ட் சொல்யூஷன். ஸோ நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குங்கிறது இங்கே சொல்லிட்டாங்க. என்னென்ன சொல்யூஷன்ஸ், இவ்வளோ விதமான சொல்யூஷன். ஒரு சைடு வந்து கன்சூமர்ஸை ட்ரெயின் பண்ணணும், இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸை ட்ரெயின் பண்ணணும், இன்னொரு சைடு இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணணும்,
இன்னொரு சைடு வந்து ஒழுங்கான கம்ப்ளைனிங் மெக்கானிசமை கொண்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான சொல்யூஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், ஓஹோ ஃபுட் சேஃப்டி அண்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ, அதை சரிப்படுத்தணும்னா வி நீட் மல்டிப்ராங்ட் சொல்யூஷன்னு வி ஆர் அசியூமிங். ஸோ திஸ் கேன் பி அ ரைட் அசம்ஷன். Great investments need to be made in developing manpower for surveillance and training. So surveillance and training வந்து கொண்டு வரதுக்கு we need to invest a lot. So இதில் என்ன சொல்ல வராங்க, we have to invest a lot of money in developing manpower. So இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸையும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ட்ரைனிங்க்கும் we have to do investmentsன்னு சொல்கிறாங்க. So if you could see here surveillance of food on is a number of government agencies entailing good training. Inspection staff ஒழுங்கான ட்ரைனிங் கொடுக்கணுமா, கன்சிடரிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன், இன்வெஸ்டிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஸோ வி ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லாட் ஆஃப் மணி ஆன் தி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ 2 பற்றி இங்கே பேசியிருக்காங்க. இந்தியா நீட்ஸ் டு மேக் சஃபிஷியன்ட் லெஜிஸ்லேஷன் ஃபார் கவர்னிங் ஆஃப் ஃப்ரூட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஸோ வெறும் இந்தியா நீட் டு மேக் சஃபிஷியன்ட் லெஜிஸ்லேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டான அசம்ஷன்ஸ். ஏன்னா நிறைய மெத்தட்ஸ், மல்டிப்ராங்டு சொல்யூஷனில் லெஜிஸ்லேஷன் ஒரு மெத்தடாக இருக்கலாம். ஆனால் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ராசஸ்டு ஃபுட்டை பற்றி எங்கேயுமே பேசலை. ஓகே, இஃப் யூ குட் சி ஹியர் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியும் ப்ராசஸ்டு ஃபுட்டை பற்றி இங்கே எங்கேயுமே பேசலை. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 3 won't come. If statement 3 is not coming, B won't come, C won't come and D won't come. புரியுதா? நமக்கு வந்து இது ரெண்டும் கரெக்டுன்னு தெரிஞ்சதோட ஸ்டேட்மெண்ட் 3 தப்புன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி எங்கேயுமே பேசலை, பேக்கேஜ்டு ஃபுட்டை பற்றி எங்கேயுமே பேசலை. இஃப் யூ குட் சி ஹியர் புவர் ஹைஜீன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் டு ஃபுட் குக்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் அன்ஹைஜீனிக் சரௌண்டிங். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி பேசவே இல்லை, வெறும் வந்து நார்மல் ஃபுட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி பேசவே இல்லாததுனால this cannot be the right assumption. இதை பற்றி நம்ம அசியூமும் பண்ணிக்க முடியாது. So 3 is wrong. Since 3 is wrong, the right answer should be 1 and 2. So this is a 2019 question. போன வருஷம் இடத்துலேருந்து எடுத்த கொஸ்டின் இது. So A is the answer. 1 and 2 is the right answer. This can be the 2 good assumptions. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஃபரன்ஸ் அண்ட் அசம்ஷன் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் விச் வாஸ் ஆஸ்ட் பை UPSC இன் ப்ரீவியஸ் இயர்ஸ் அதை இருந்து 2 எக்ஸாம்பிள் எடுத்து எப்படி சால்வ் பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் corollary. ஓகே, ஸோ corollary வில் see implication and we'll also see corroborate or argument type questions. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து UPSC கேட்டது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.